ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம 1 minute சீரீஸ்ன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்காகவே பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சாகித்ய அகாதமி விருதுகள் அப்படின்னு சொல்லப்படுற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படின்னா எதற்காக கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயர்ந்த விருதுகளில் ஒன்றாகும். அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் 24 மொழிகளில் இந்த சாகித்ய அகாதமி விருது கொடுக்கப்படுறது. இந்த 24 மொழிகளுக்கும் ஷெட்யூல்டு, அதாவது அட்டவணை 8ல் இருக்க 22 மொழி ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ராஜஸ்தானி அப்படிங்கிற 2 மொழியை சேர்த்து மொத்தம் 24 மொழிகளுக்கு இது கொடுக்கப்படுது. இந்த 24 மொழிகளுக்கும் இந்த பரிசு பெறுறவங்க 1 லட்சம் பரிசு வழங்கப்படுது. 1 லட்சம் பரிசு வழங்கப்படுது. இது எதுன்னு கொடுத்தாங்க பார்த்தோம்னா, சிறுகதை, நாவல், கவிதை, இலக்கிய விமர்சனம், வாழ்க்கை வரலாறு, நாடகம், சுயசரிதை உட்பட அனைத்து வகை இலக்கிய வடிவங்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுது. இதோட பின்னணி என்னென்னு பார்த்தோம்னா, சாகித்ய அகாதமி அமைப்பு இந்திய மொழிகளில் இலக்கியத்தை மேம்படுத்தவும், எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்தவும், இலக்கிய செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கவும் 1954 மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட தன்னாட்சி உரிமை பெற்ற, ஞாபகம், தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. பணின்னு பார்த்தோம்னா, டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இது செயல்படும் ஒரு அமைப்பு. உலகளாவிய இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதுடன் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து படைப்பாளர்களை விருதளித்து அங்கீகரிப்பது தான் இதோட பணி. சிறந்த ஆளுமைகளின் புத்தகங்களை வெளியிடுவது, படைப்பாளிகளை ஆவணப்படுத்துவது போன்ற பணிகளையும் செய்கிறது. முதல் நூல் எதற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது 1954 மார்ச் மாதம் அமைச்சிருக்காங்க. 1955 முதல்ல தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை நூலுக்காக ராபி சேது பிள்ளைக்கு இது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு முழுவதும் வெளிவரும் நூல்களில் சிறந்தவற்றை தேர்வு செய்ய சாகித்ய அகாதமி நிர்வாகம் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனி குழுவை அமைக்கும். ஒவ்வொரு மொழி, அதாவது 24 மொழி இருக்குன்னா அந்த 24 மொழிக்கும் தனித்தனி குழு அமைச்சிருக்கும். அக்குழு குறிப்பிட்ட புத்தகங்களை தேர்வு செய்து மாநிலம் முழுவதும் செய்யப்பட்ட கருத்தாளர்களுக்கு அனுப்பும். அந்த கருத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கருத்தாளரும் 2 நூல்களை பரிந்துரை செய்வார்கள். நூல்களை தேர்வு செஞ்சு அந்த நூல்களில் 2 நூல்களை பரிந்துரை செய்வாங்க. அவ்விதம் பரிந்துரை செய்யப்பட்ட நூல்களிலிருந்து சாகித்ய அகாடமி அமைக்கும் நடுவர் குழு ஒரு நூலை ஏகமனதாக தேர்வு செய்யும். அந்த ஆண்டில் சிறந்த நூல் ஏதும் வரவில்லை என்று கருதினால் கடந்த ஆண்டுகளில் வெளிவந்த நூல்களை பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் படித்து வச்சுக்கோங்க. இது யூனிட் 8ல் கவர் ஆகிற மாரி இருக்கும். குரூப் 1 குரூப் 2 எல்லாம் இது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 என்ன கேட்பாங்கன்னா, புத்தகத்தின் பெயர், ஆசிரியர், இல்லைன்னா அரிதிலும் அரிதா அவங்க ஆண்டுகள் கேட்பாங்க. வாங்க இதை படிச்சிடலாம். 2018 சஞ்சாரம் அப்படிங்கிற புதினத்திற்காக எஸ் ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது காந்தால் நாட்கள் இன்குலாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு 2017. 16 இதுதான் முக்கியம். இதெல்லாம் புக்கில் இருக்கிறது. ஒரு சிறு இசைக்காக வண்ணதாசன் அவங்களுக்கு சிறுகதைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து இலக்கிய சூடுகள் ஆர் மாதவன், இதுவும் புதினம் தான், இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து 2014 அஞ்ஞாடி பூமணி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, ஆசிரியர், புதினத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சூடிய பூ சூட இருக்க, இது 2010 வழங்கப்பட்டிருக்கு. நாஞ்சில் நாடன் ஆசிரியர், சிறுகதைக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து கையொப்பம், இது 2009 வழங்கப்பட்டிருக்கு, பூயரசருக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது மின்சாரப்பூ 2008 மேலாண்மை பொன்னுசாமி சிறுகதைக்காக, இது புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இதுதான் மிக முக்கியம். போன 2022 இது கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4 மேத்தா கவிதை நூல். அடுத்தது 2005 கல்மரம் அப்படிங்கிறது திலகவதி புதினத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2004 வணக்கம் அல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது ஈரோடு தமிழன்மனுக்கு கவிதைக்காக வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்ததாக 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு சொல்லப்படுற நூலுக்காக புதினத்திற்காக வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2002 கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக சிற்பி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிறதுக்காக சீசு செல்லப்பா அவர் எழுதிய புதினத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1999 ஆலம்பனை அப்துல் ரஹ்மானுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1998 விசாரணை கமிஷன் அப்படிங்கிறதுக்கு சா கந்தசாமிக்கு இந்த புதினம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1997 சாயு நாற்காலி எழுதிய தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1996 அப்பாவின் சிநேகிதருக்கு அசோகமித்திரன் எழுதியவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1995 வானம் வசப்படும் அதை எழுதிய பிரபஞ்சனுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1988 வாழும் வள்ளுவம் வணக்கம் வள்ளுவா யார்? வணக்கம் வள்ளுவா ஈரோடு தமிழன்பன். இங்கே வாழும் வள்ளுவம் கொடுத்துருக்காங்க. பாசே குழந்தைசாமி இலக்கிய விமர்சனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. 1987 முதலில் இரவு வரும் அப்படிங்கிறவருக்கு ஆதவன் எழுதியிருக்கிற சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1981 புதிய உரைநடை, இது மா ராமலிங்கம், இவரோட இன்னொரு பேர் எழில் முதல்வன், அவருக்கு இந்த விமர்சனத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1980 சேரமான் காதலி அப்படிங்கிற கண்ணதாசன் எழுதிய புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1979 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் அப்படிங்கிறவங்களுக்கு சிறுகதை எழுதியதற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் அது ஒரு விமர்சன நூல் எழுதியிருக்காரு, அதற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1977 குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி புதினத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் கா தா திருநாவுக்கரசு இலக்கிய விமர்சனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. 1973 வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் அவருடைய புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் விருது நாவலுக்கோசரம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சமுதாய வீதியை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நான் பார்த்தசாரதியோட புதினம் சமுதாய வீதியும் இதற்காகவும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அன்பளிப்பு பிசிராந்தியார், இதுவும் முக்கியம். அன்பளிப்பு கு அழகிரிசாமி சிறுகதைகளுக்கோசரம் வழங்கப்பட்டிருக்கு. பிசிராந்தியார் பாரதிதாசன் நாடக நூலுக்கோசரம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற மாப்போசி எழுதின சரிதை நூலுக்காக இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1963 வேங்கையின் மைந்தன் அகிலன் எழுதிய வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1961 அகல் விளக்கு மு வரதராசன் எழுதிய அகல் விளக்கு புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது. 1958 சக்கரவர்த்தியின் திருமகன், இதனையும் ஞாபகம் வச்சுங்க, ராஜகோபாலாச்சாரி யார் எழுதிய உரைநடை நூலுக்காகவும் வழங்கப்பட்டிருக்கு. 1956 அலைவோசை அப்படிங்கிற கல்கி எழுதின புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1955 தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை எழுதின இது ஒரு கட்டுரை, இதற்காகவும் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 2019 சூல் அப்படிங்கிற படைப்புக்கோசரம் சோ தர்மன் அப்படிங்கிறவர் எழுதிய புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது. அடுத்தது 2020 செல்லாத பணம் ஆசிரியர் இமயம், அவருக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. அடுத்தது 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை, இவங்களோட பெயர் லட்சுமி, அவங்களுக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு சிறுகதை தொகுப்பிற்காக. 2022 காலாபாணி அப்படிங்கிற மு ராஜேந்திரன் எழுதிய புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. 2023 இது நீர்வழி படுவும் தேவி பாரதி எழுதிய புதினத்திற்காகவும் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 20 நூல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சஞ்சாரம் 1,
அடுத்தது ஒரு சிறு இசை, அஞ்ஞாடி, மின்சாரப்பூ, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கல்மரம், வணக்கம் வள்ளுவா, கள்ளிக்காட்டு இதிகாசம், ஒரு கிராமத்து நதி, சுதந்திர தாகம், ஆலம்பனை, விசாரணை கமிஷன், அப்பாவின் சிநேகிதர், வானம் வசப்படும், கோபாலபுரத்து மக்கள், வாழும் வள்ளுவம், முதலில் இரவு வரும், அடுத்தது புதிய உரைநடை, சேரமான் காதலி, சக்தி வைத்தியம், குருதி புனல், சில நேரங்களில் சில மனிதர்கள், வேருக்கு நீர், அன்பளிப்பு, சமுதாய வீதி, பிசிராந்தையர், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அகல் விளக்கு, அலை ஓசை, தமிழின்பம், சக்கரவர்த்தியின் திருமகன். இந்த குறிப்பிட்ட நூல்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கணும்னு நினச்சா இந்த நீர்வழிப்படுவும், சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை, சூல், இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுங்க. மற்றது எல்லாத்தையும் இதில் இருக்கிற 5 மொத்தம் 5 இருக்குது. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது சிறந்தது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.